முதல்ல 12 மாதம் கட்ட முடியுதா? மாதம் நீ என்ன தொகைன்னு வச்சுங்க. நீங்கள் 100 கூட கட்டுங்க, 500 கூட. உங்களால் 12 மாதம் 1 மாதம் தவறாமல் கட்ட முடியுதா? நீங்கள் கடன் பார்த்தீங்கன்னா கட்ட முடியலனா கூட உங்களுக்கு அங்கேருந்து ஃபோன் வரும். அப்போ நீங்கள் ஒரு மறுநாள் கட்டியாக வேண்டிய சூழலுக்கு உள்ளாட்டுறீங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. உங்களுக்கு யாருமே கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த இடம் தான் நம்ம வந்து அந்த டெவலப் ஆகும். எங்கே ஒன்று உங்களுக்கு ப்ரெஷர் இல்லையோ, எங்கே ஒன்று கேள்வி கேட்டு கட்டுன்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கலையோ, அங்கே நீங்கள் என்ட்ராயிட்டா 10 லட்சம்ல 1 கோடி கூட நீங்கள் திட்டம் போட்ட நாட்களில் அடையலாம். இதை 12 மாதம் கட்டிட்டாவே அவர் அதை பலமாயிறார். அந்த இடத்துல முதலீட்டுக்குள்ளே பலமாயிறார். அந்த பிரெயினை வந்து அவர் பலமாய்க்கிறார். நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பாக போக கற்றுக்கணும். யாராவது வந்து இல்லை ஏதோ ஒரு விளம்பரம் வந்து இல்லை யாராவது திடீர்னு ஒரு ரோட்டில் போகும்போது ஒருத்தர் ஒரு நோட்டீஸை கையில் கொடுத்து இந்த ட்ரேடிங் பண்ணுங்கள், இதை பண்ணுங்கன்னா கூட இவர் ஆட்பட மாட்டார். கரெக்ட். அப்படி பண்ணக்கூடிய நபர்கள் தான் இன்றைக்கி நிறைய பேர் மாட்டுறவங்க தான் நிறைய பேர் வந்து. அப்போ இதில் வந்துட்டார்னா தொடக்கம். இதெல்லாம் ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான். 23 வயதுல ஒரு என்ட்ரி பாயிண்ட். என்ட்ரி இதுதான் 10 லட்சமோ 1 கோடி பண்ணி கொடுனா பண்ணி கொடுக்காது. ஒரு என்ட்ரி. அதாவது இப்போ எதுக்குன்னா நம்ம அந்த சைக்கிளை கையில் பிடிக்கிறோம். அவ்வளோதான். பிடிக்கிறவங்க பிடிச்சுன்னுக்கிற மாதிரி. அந்த நிமிடம் ஒரு 4 நாள் பிடிப்பார், அவ்வளோதான். அதுக்கடுத்து அவர் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுமாரி ஒரு வருடத்துக்குள்ளே அந்த கற்றுக்கிட்டாருன்னா அதுக்கடுத்து அவர் வந்து இதே வருடம் ஃபுல்லாக வாழ்க்கை ஃபுல்லாக இதிலே காட்டணும்னு கிடையாது. அடுத்து அப்படியே இதிலேருந்து வரும்போது கோல்டு கோல்டு வந்து நம்ம சொல்லவே வேண்டாம். எல்லாரும் வாங்க சொல்லுவாங்க, வீட்டிலே சொல்லுவாங்க, நம்மளுக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அவர் இதிலே கூட கோல்டை வாங்க ஆரம்பிக்கலாம். கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு போட்டு போகலாம், இல்லை இடிஎஃப்ல போட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நிறைய கோல்டு மால்லே வந்து அவங்க சீட்டு கட்டி கொடுக்குறாங்க ஃபிசிக்கலாக. அப்படி வாங்கிக்கலாம், எப்படியாவது வாங்கலாம். அது எதுக்கு வாங்க சொல்கிறது? இப்படி இந்த ரெசல்யூஷனில் முதன்மையாக வைக்கிறதுனா, நீங்கள் எமர்ஜென்சியாக ஃபண்டுனா 2 பேர் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க சார். 2 பேர் தான் கொடுப்பாங்க. ஒன்று இந்த கோல்டு கொடுக்கும், சரிங்களா? 2வது உங்கள் பிபிஎஃப் பணத்தை எடுக்கலாம். இப்போ என்பிஎஸ் ஆகிடுச்சு, எடுக்க முடியாது. அதில் கட்டின்னு வரவங்க பழைய ஆளுங்களாக இருந்தால் அவங்களுடைய இதிலேருந்து எடுப்பாங்க, கையில் எழுதி கொடுத்து தேவைப்படுது ஒரு பணம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க எடுப்பாங்க. இப்போ புதுசாக வரவங்களுக்கு அந்த முறை கூட கிடையாது. அப்போ அவங்களுக்கு கூட இன்னொரு ஒரே முறைனா கோல்டு தான். கையில் இருக்கிற கோல்டு இமீடியட்டாக எதுவுமே ப்ளட்ஜ் பண்ணி தன்னுடைய பணத்தை வாங்கிக்கலாம். இல்லை ரொம்ப ஓவராக போச்சுன்னா விற்றுட்டு கூட போயிடலாம். அப்போ குறைஞ்சபட்சம் இவங்க அந்த கோல்டை சேமிக்க பார்க்கணும்.